மோகமுல் 47. நிரு, என்னடி வெக்கமெல்லாம் வருது என்று அந்த நேரத்தில் அதிசயத்து அவளை மேலும் சிவக்க வைத்தவனை, அடி வாங்க போற மாமா நீ என்று தன் வெக்கம் மறைக்க அவனிடமே தஞ்சம் புக அணைத்து கொண்டவன் அடக்க மாட்டாமல் சிரித்தான். உனக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுடி என்று அங்கலைக்க, நான் என்ன பண்றது, நீதான் வர வைக்கிற என்று முகத்தை தலையணையில் புதைத்து கொள்ள, சரி சரி ரொம்ப வெக்கப்படாதடி, எப்படி இருந்துச்சு மாமனோட பெர்ஃபார்மன்ஸ் என்று கேட்க, உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா என்று புருவத்தை ஏற்றி இறக்கி கேட்க, அதில் மயங்கியவன் மீண்டும் ஒரு முத்தம் வைத்தான் அவள் இதழில் அழுத்தமாக. உண்மையை சொல்லுடி. உண்மையை சொல்லணும்னா இன்னொரு முறை பண்ணு, அப்போதான் சொல்வேன் என்கவும், இவனுக்கு கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா என்பது போல் இருக்க, விடுவானா அவளில் புதைந்து கொண்டான். இரவு முழுக்க இதேதான் நடந்து கொண்டிருந்தது. அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்று கேட்க, இன்னொரு முறை என்று அவள் சொல்ல, இதுவே தொடர்ந்தது. கூட்டு களவாணிகள் சாப்பாடு நேரம் தவிர்த்து அறைக்குள்ளேயே அடைக்காக்க, நிரஞ்சன் கூட, பார்த்துடா டே, பேபி வந்ததும் தான் வெளியே வருவீங்களா இல்ல அதற்கும் வரமாட்டீங்களா என்று கிண்டல் பண்ணி சிரிக்க, நிறுவை இழுத்து கொண்டு அறைக்குள் புகுந்து கொண்டான் ஆசி. 3 மாதத்தில் எடுக்க வேண்டிய ஸ்கேனருக்கு மித்ராவை அழைத்து சென்று வந்த ஆதி தன் அன்னையிடம் ஸ்கேனை காட்டி, இது காலு, இது கையு, மூக்கு என்று தன் குழந்தையை விவரித்து கொண்டிருக்க, அவன் சந்தோஷத்தை பார்த்த மித்ரா என்றும் போல் இன்றும் அகமழுங்கிழ்ந்து போனாள். அவள் வேண்டுவதெல்லாம் ஆதி நலமாக, எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பது மட்டுமே. தனக்கு கூட இது வேண்டும் அது வேண்டும் என்று கடவுளிடம் கேட்க மாட்டாள். அவள் வேண்டுவது எல்லாம் தன்னவனின் முகத்தில் வாடாத புன்னகையும் மன நிறைவான வாழ்க்கையையும் கொடு என்றுதான் வேண்டுகிறாள். ஆதியை பொறுத்த வரையில் மித்ரா தன்னுடன் இருந்தால் போதும், தனக்கு அனைத்தும் கிடைத்தது போல் ஆகும் என்ற நினைப்பில் இருப்பான். அவனின் தேவை அனைத்தும் இந்த தேவதை பெண்தான். அவள் மட்டும் அன்று திருமணம் செய்ய முன்வரவில்லை என்றால் இந்த நேரம் அவன் வாழ்க்கை இவ்வாறு பூத்து குலுங்கி இருக்காது. அவளை ஒரு வேலையும் செய்ய விடுவதில்லை. அலுவலகத்திற்கும் வர வேண்டாம் என்று கட்டளை விதித்திருந்தான். அவனுக்குத்தான் அந்த 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிடைத்திருக்க அவ்வப்பொழுது அலுவலகத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தான். மற்ற நேரங்களில் வீட்டில் இருந்தபடியே கட்டளைகளை பிறப்பிப்பதோடு சரி. மித்ரா, எனக்கு போர் அடிக்குது என்று கத்திய போது, வா நானும் உன் கூட இருக்கேன், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது, எதுவும் விளையாடலாமாடி மித்ரா என்று அன்பு தொல்லை செய்வான். பிரெக்னன்சியில் ஹார்மோன்ஸ் மாற்றங்களால் ஏற்படும் மூட் ஸ்விங் நேரத்தில் அவனை ஒரு வழி ஆக்கி விடுவாள். அப்பொழுதும் பொறுமையாக அவளை கையாள்வதில் அவனுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஆதி தேர்ச்சி பெற்றிருந்தான். பிரேமாவும் தாமோதரனும் அவ்வப்பொழுது வந்து மகளை பார்த்து செல்வதோடு சரி. ஆதியே அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதை கண்டவர்கள் மனம் நிறைந்து போயினர். 6 மாதங்கள் கழித்து நிருவிற்கு முடி நன்றாகவே வளர்ந்திருக்க, இப்படியும் அப்படியும் தலையை ஆட்டியபடி முடிகள் காற்றில் அசைந்தாடுவதை பார்த்து கொண்டிருந்தவளிடம் வந்த ஆசி, பாப்பா, என்னோட ஆபீஸ் ஃபைல் இங்க ஒன்று வச்சிருந்தேன் பாத்தியா என்று தேடிக்கொண்டிருக்க, அவளோ அவனை முறைத்து பார்த்தவள், நேத்து வந்ததும் வராததுமா கையில வச்சிருந்த ஃபைலை பறக்க விட்டு என் மேல வந்து விழுந்தப்போ தெரிஞ்சிருக்கணும், இப்ப வந்து என்கிட்ட கத்துற, இதெல்லாம் நியாயமே இல்லை என்றவள் அங்கு எடுத்து வைத்திருந்த ஃபைலை எடுக்க போக, வயிறு பிரட்டவே வாயை பொத்தியவாறு அங்கு ஃபைலை தேடிக்கொண்டிருந்த ஆசியை இடித்துவிட்டு குளியல் அறைக்குள் ஓடினாள். இவள் ஓடுவதை கண்டு என்னவோ ஏதோவென்று அவள் பின்னே சென்றவன் அவள் வாந்தி எடுத்து கொண்டிருக்கவும் அவள் தலையை பிடித்து கொண்டவன் அவள் சோர்வுடன் தலையை நிமிர அவளுக்கு வாயை துடைத்துவிட்டு அழைத்து வந்தான். ஒரு முறை வாந்தி எடுத்ததற்கே அவளால் கண்களை திறக்க முடியவில்லை. மாமா, என்ன அங்க படுக்க வையேன், தலை சுத்துது என்று கூற, ஏய் பாப்பா, என்னடி ஆச்சு, தலை எதுவும் வலிக்குதா என்று பதற, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு மாதிரி வயிறை பரட்டி வாந்தி வர்றது போல இருக்கு, தலை சுத்துது, நிக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் படுத்திருந்து எழுந்தா சரியா போயிடும் என்று படுக்கையில் சோர்வாக சாய்ந்தவளை கண்டு மனது பிசைய, எதையாவது திங்க தெரியாம தின்னுட்டியாடி என்று கேட்க, அந்த நிலையிலும் அவனை முறைக்க தவறவில்லை. ஒழுங்கா சாப்பிட்டாதானே, ஏதோ இவ டிசைனிங் பண்ற மாதிரி சாப்பிடாம கூட வேலை வேலைன்னு இருந்தா
உடம்பு இப்படிதான் படுத்தும் என்று அவளுக்கு என்ன ஆனதோ என்ற அச்சத்தில் கடித்தான். இப்பொழுது நிரு ஃபேமஸ் டிசைனர். அதுவும் அவள் மித்ராவிற்கு டிசைன் செய்து கொடுத்த மெட்டர்னிட்டி கவுன் தான் ட்ரெண்டிங். அதிலிருந்து இவளுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததை கண்டுதான் தன் உடலை கவனிக்கவில்லையோ என்று கத்தினான். அவன் கத்திக்கொண்டே இருக்கும் போதே சட்டை செய்யாமல், டேய் மாமா, அந்த தண்ணியை எடு என்று கேட்க, புழு புழுவென்று அவளை திட்டிக் கொண்டே தண்ணீரை எடுத்து கொடுத்தான். தண்ணீர் குடித்ததும் மீண்டும் குமட்டிக் கொண்டே உள்ளே ஓடினாள். இவனும் பின்னே சென்றவன் அவளை மீண்டும் அழைத்து வந்தவன், பாப்பா எதுக்கு ரிஸ்க்கு, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம், எனக்கு பயமா இருக்கு என்று கூறியவனை இழுத்து தலையணை கொண்டு முத்தியவள், நான் நேத்து வாங்கிட்டு வர சொன்னது எங்கடா என்று கேட்க, அது எதுக்குடி இப்போ என்று கேட்க, எங்க வச்சிருக்க எடுத்து தா என்றவள் அதனை வாங்கி கொண்டு குளியலறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள். நேற்றுதான் ஆசியிடம் 2 மாதங்களாக மாதவிடாய் வரவில்லை என்றும் பிரெக்னன்சி கிட் வாங்கி வர கூறினாள். அதனைத்தான் இப்பொழுது எடுத்துக்கொண்டு சென்றிருந்தாள். நிரு வெளியே வந்து மெத்தையில் படுத்திருந்த ஆசியின் அருகே அமர, என்னடி ஒண்ணுமில்லதானே என்று அசால்ட்டாக கேட்க, 2 கோடு பல்லில் இட்டதை அவனிடம் காட்ட, கருவிழி 2ம் தெரித்து விடும் அளவிற்கு கண்களை திறந்தவன், எப்படிடி என்று அதிர்ச்சியாக வினவ, எப்படியா, என்ன கேள்விடா இது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படின்னு கேட்டே, இதோ உன்னோட கேள்விக்கு இதுதான் பதில் என்று அவனை மொத்தியவள், பாப்பா பாப்பான்னுட்டு வந்து என் மேல விழுந்து இந்த வேலை பண்ணி வச்சிருக்க என்று பிராண்டி வைக்க, சரி சரி நல்லது தாண்டி நடந்திருக்கு என்று அவளை அணைத்து கொண்டான். என்ன மாமா, நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ இத சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க என்று வருத்தமாக கூற, ஏய் இத கேட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கடி, இதுல வருத்தப்படவோ அசிங்கப்படவோ என்ன இருக்கு, நீ எதுவும் அதிகமா யோசிக்காத என்று அணைத்து கொள்ள, இல்ல நாளைக்கு வரவேற்பு வச்சுக்கிட்டு அதான் யோசிக்கிறேன். ஆம், திருமணம் மருத்துவமனையில் நிகழ்ந்ததால் நிருவின் உடல் தேறியதும் வரவேற்பு வைத்து அனைவருக்கும் அறிவித்து விடலாம் என்ற முடிவில் இருக்க, மித்ராவிற்கும் 9வது மாதம் நடப்பதால் காலையில் அவளுக்கு வளைகாப்பும் மாலையில் ஆசி நிருவிற்கு வரவேற்பும் வைத்து விடலாம் என்று அனைவரும் ஒன்று கலந்து பேசி முடிவாக வெளியே அனைத்து ஏற்பாடும் நடந்து கொண்டிருந்தது. சரி வா போய் சொல்லலாம் என்று ஆசி அழைக்க, மாமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் வெளியில வரல என்று தயங்கி நிற்க, அட வாடி என்று அவளை தள்ளி கொண்டு வெளியே வந்தான். அங்கு அனைவரும் ஹாலில் தான் அமர்ந்திருந்தனர். ஊர்மிளா, வாசு என அனைவரும் வந்திருக்க, இருவரும் நடுவில் வந்து நிற்க, என்னடா என்பது போல் பார்த்தனர். இப்பொழுதெல்லாம் ஊர்மிளா மித்ராவை எடுத்தறிந்து பேசுவதில்லை. முன்பு போல் இல்லாமல் அமைதியாக இருந்தார். மா பாப்பா என்று கேட்க, நிருக்கு என்னடா என்று சோர்ந்து போய் நிற்கும் அவளிடம் வர, மா பாப்பாக்கு பாப்பா வரப்போகுது என்று கூற, சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போயினர் வீட்டினர் அனைவரும். வாழ்த்துக்கள் என்று அனைவரும் வாழ்த்த, அப்போதுதான் நிருவிற்கு முகமே தெளிந்தது. சரிடா போய் செக் பண்ணிட்டு வரலாம் வாங்க என்று ஆதி மித்ராவை தவிர அனைவரும் புறப்பட, ஐயோ எல்லாரும் எதுக்கு, நாங்க போயிட்டு வரோம் வந்து என்னன்னு சொல்றோம் என்று இருவர் மட்டும் மருத்துவமனைக்கு கிளம்ப, அவங்க சொல்ற எல்லாவற்றையும் தெளிவா கேட்டுட்டு வாங்கப்பா என்று வழி அனுப்பி வைத்தனர். இங்கு மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவர், ஏன் இவ்வளோ நாளா செக் பண்ணாம இருந்தீங்க என்று கடிந்தவர், குழந்தைங்களுக்கு 2 மாதம் ஆகுது, அதுவும் ட்வின்ஸ் என்று கூற ஆசிக்கும் இரட்டிப்பு சந்தோஷம். பின்னர் மருத்துவரிடம் நிருவிற்கு ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து சர்ஜரி என அனைத்தையும் கூற, அவர் கூறிய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு வீடு திரும்பினர். வீட்டுக்கு வந்து அனைவரிடமும் கூற சந்தோஷ சாரல் இதமாக வீசியது. அதுவும் இரட்டை குழந்தைகள் என்று கூறியதும் ஆதியும் நிரஞ்சனும் பார்த்த பார்வையில் ஆசியோ சீ போங்க என்று வெட்கப்பட, டே டே நடிக்காதடா என்று அவனை கிண்டலடித்தனர். இங்கு தன் அறையில் ஆதி மித்ராவிற்கு கால்கள் சற்று வீக்கமாக இருக்கவே வெந்நீர் ஓத்தடம் கொடுத்தவன் அவளை எழும்பி தன்னுடன் அணைத்தவாறு மொட்டை மாடிக்கு நடைபயில அழைத்து சென்றான். இதமான பாடலை ஒலிக்கச் செய்தவன் மித்ரா நிறைமாத வயிற்றோடு மெதுவாக நடக்க, அவளுக்கு ஈடு கொடுத்தபடி தானும் மெதுவாக நடந்தவன், மித்ரா எல்லா பொண்ணுங்களும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க, நீ ஏண்டி எதுவுமே கேட்க மாட்டேங்கிற என்று வினவ, எனக்கு எப்போதும் என் கூட நீங்க வேணும் அத்தான், நீங்க சந்தோஷமா இருக்கணும், என்னோட ஆசை எல்லாமே அது மட்டும்தான் என்று சொல்வதற்குள்ளே அவளுக்கு மூச்சு வாங்கியது.
மித்து, எப்படிடி பிள்ளை பக்க போற? எனக்கு அத நெனச்சாவே பயமா இருக்குடி. அந்த வலிய நீ எப்படி தாங்குவ? வலிக்குமே! என்னடி பண்றது? என்று இவனுக்கு இப்பொழுதே வயிற்றில் புலியை கரைத்தது. அவள் வயிற்றில் இருந்த குழந்தையிடம் குனிந்தவன் முத்தமிட்டு, குட்டி, அம்மாவுக்கு வலிக்காம உடனே அப்பா கிட்ட வந்துருங்க என்று மீண்டும் ஒரு முத்தம். ஓகேப்பா என்று உள்ளிருந்து குழந்தை எட்டி உதைத்து சைகை செய்தது. அடுத்த நாள் காலை அழகாகவே விடிந்தது. வீட்டிலேயே சிம்பிளாக வளைகாப்பு வைத்திருந்தனர். நெருங்கிய உறவினர்களை மட்டும் அழைத்திருந்தனர். பிரேமாவும் தாமோதரனும் தங்களால் முடிந்த மட்டும் மித்ராவிற்கு 4 பவுனில் தங்க வளையல்களும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீரும் சிறப்பாகவே செய்திருந்தனர். ஊர்மிளா எப்பொழுதும் போல ஒட்டாமல் தான் நின்று கொண்டிருந்தார். எப்பா மாப்பிள்ள தம்பி, வந்து நலங்கு வையுங்க அன்று ஒரு வயதான பெண்மணி அழைக்க, அதுவரை அவளிடமிருந்து பிரிக்க முடியாத கண்களை விலக்கி அவரை பார்த்தவன் மித்ராவை நெருங்கினான். அவளும் பட்டு வேஷ்டியில் அழகு கூடி போயிருந்த தன்னவனைத்தான் கண்களால் விழுங்கிக் கொண்டிருந்தாள். ஏண்டி அப்படி பாக்குற என்றான் கிசுகிசுப்பாக அவள் காதருகே குனிந்த. நான் பாப்பேன், யார் என்ன சொல்ல முடியும் என்றவள், உங்களை இப்போ அப்படி கடிக்கணும்னு தோணுதாத்தான், என்ன செய்வேனா என்று கேட்க, அவள் கன்னத்தில் சந்தனத்தை எடுத்து பூசியபடியே, அடியே அப்படி எதுவும் பண்ணிடாதடி, மானம் போயிடும் என்று கூறியவன் அவளுக்கு தான் வாங்கியிருந்த வைர வளையல்களை அணிவித்து நெற்றியில் முத்தமிட்டு விலகி கொண்டான். அதற்கே அங்கு இருந்த இளவட்டங்கள் ஆஹா ஓஹோ என்று கோரஸாக கத்த, ஐயோ முத்தத்துக்கே இப்படி கத்துதுங்களே, அவ கடிச்சு வச்சிருந்தா என் நிலைமை என்று நினைத்தவன் தலையை உலுக்கி கொண்டான். அனைத்து சம்பிரதாயங்களும் முடிய மித்ராவை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வது போல் முடிவாக பேச, மித்ராவிற்கு அவனை விட்டு போக கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதனை கேட்ட ஆதிக்கு திக்கென்று இருந்தது. இது என்ன புது கதை, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்ற ரீதியில் அதிர்ந்து விழித்தான். மா வேண்டாமா, நான் இங்கேயே இருக்கேன், ப்ராஜெக்ட் வேற போயிட்டு இருக்கு, நான் அங்க வந்துட்டா அவங்களுக்கு கஷ்டமா போயிடும் என்று ஏதோ காரணம் சொல்ல வேண்டுமே என்று கூறினாள். சிவகாமியும் கணேசனும் வந்திருந்தனர். நந்தினி வரவில்லை. சிவகாமி பிரேமாவிடம், பிரேமா, அதான் அவ இங்கேயே இருக்கதானே விரும்பப்படுறா, சம்பிரதாயத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விடு. அப்படி உனக்கு பாத்துக்கணும்னு ஆசையா இருந்தா நீ இங்க தங்கி இருந்து பிள்ளைய பாத்துக்கோ, புள்ளத்தாச்சி பிள்ளைய ஏங்க விடாத என்று கூற, சரி என்று ஒப்புக்கொண்டார். பின் மித்ராவை அழைத்து சென்று விட்டு சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருக்க வைத்து ஆதியின் வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்தனர். அவள் வந்ததும் தான் ஆதிக்கு மூச்சே வந்தது. என்ன மச்சான், கொஞ்ச நேரத்துல ஃபியூஸ் போன பல்பு போல இருந்த, இப்ப மீண்டும் பிரகாசமா டால் அடிக்கிற என்று நிரஞ்சனும் ஆரனும் அவனை வாரினர். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போதான் சாரா கிட்ட லவ்வ சொல்ல போற என்று வினவ, மச்சான் அத நினைச்சாவே பயமா இருக்குடா, ஐ லவ் ஹர் சோ மச்டா, பட் என்று நிறுத்தியவன், ஐ நீட் ஹர் ஃபார் மை என்டையர் லைஃப் டா, எங்க நான் லவ் சொல்ல போய் அவளை வேண்டாம்னு சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்குடா என்றான். மச்சான், ரியலி ஐ லவ் சாராடா, அவ இல்லைன்னா நான் இல்லடா என்று அவன் கூறியதை ரெக்கார்ட் செய்து கொண்டவன் மித்துவிற்கு அதனை குறுஞ்செய்தியாக அனுப்பினான். இங்கு அறையில் மித்துவிற்கு நகைகளை கழட்ட உதவி கொண்டிருந்த சாராவிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தாள் மித்ரா. சாரா, எப்போ கல்யாணம் பண்றதா உத்தேசம், இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறதா ஐடியா என்று கேட்க, மித்து என்று தயங்கியவள் பின்பு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அது சரியா தவறான்னு கூட தெரியல என்று கூற, ஏய் சூப்பர், யார் அந்த லக்கி சாம் என்று மித்ரா கேட்க, நம்ம ஆரன் தான் என்று கூற, என்னது நம்ம ஆரனாவா, இது எப்போதுல இருந்து நடக்குது என்று கேட்க, அது ரொம்ப நாளாவே நடக்குதுதான், ஆனா அவன்கிட்ட சொல்ல ஏதோ தடுக்குது, அதான் வீட்டுல கேட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம தள்ளி போட்டுட்டே வரேன் என்று கூறியவள், மித்து ஐ லவ் ஆரன், அவன் இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவேன், அவன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல என்று கண்களில் கண்ணீருடன் கூற, மித்ரா அவள் பேசியதை சேமித்து ஆதிக்கு அனுப்பி வைத்தாள். மோகமுல் தீண்டும்.